Hi students, listening practice for today. There was once a shepherd boy. He used to rear his sheep in the valley. While the sheep grazed, he will find ways to make fun of people around him. One day, he suddenly cried, "Wolf, wolf, help me, help me." All the villagers nearby ran to help him. He laughed at them and said, "There is no wolf. I was only fooling you." The villagers were very angry and walked away. Another day, a wolf really showed up. The boy started shouting in fear, "Wolf, wolf, help me." The villagers heard his voice but thought he was playing again and did not go to help him. The wolf happily ate his sheep and ran away. Let's look at today's new words. Shepherd அப்படின்னாக்கா ஆடு மேய்க்கிற பையனுக்கு ஷெப்பர்ட்னு பேரு. ரியர் அப்படின்னாக்கா மேய்க்கிறது, ஆடெல்லாம் மேய்க்கிறோம் இல்லையா, அதுக்கு ரியர்ன்ற வேர்டு சொல்லுவாங்க. ஷீப்னா ஆடு. வேலி அப்படின்னாக்கா ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு இது இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேலின்னு பேரு. கிரேஸ், கிரேஸ்னாக்கா ஆடெல்லாம் மேயறது இல்லையா, அதுக்கு கிரேசிங்னு பேரு. அது சாப்பிட்றதுக்கு கிரேசிங்னு சொல்லுவாங்க, ஷீப் கிரேசிங்னு சொல்லுவாங்க. நம்ம மேய்க்கிறதுக்கு ரியர்னு சொல்லுவோம். ஸோ மனுஷன் பண்ணா அது பேரு ரியரிங், ஆட்டை கொண்டு போய் பண்றது. கிரேஸ்னாக்கா ஆடுங்களே சாப்பிட்றதுக்கு, அந்த புல்லெல்லாம் மேயறதுக்கு கிரேசிங்னு பேரு. மேக் ஃபன் ஆஃப்னாக்க அவங்கள வச்சு அவங்கள கிண்டல் பண்றது, அந்த மாதிரி அர்த்தத்துல வரும் மேக் ஃபன் ஆஃப் அப்படின்றது. சடன்லினா திடீர்னு, சடன் அப்படின்னா திடீர், திடீர், சடன்லி திடீர்னு. கிரைடு அப்படின்னாக்க சாதாரணமா கிரைனா அழறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப சத்தம் போட்டு கத்தினாலும் அது பேரு கிரை தான். அதுக்கு கிரைன்னு தான் சொல்லுவோம். அது வெர்பு. ஸோ இங்க பாஸ்ட் டென்ஸ்ல கிரைடு அப்படின்னு வருது. உல்ஃப்னா ஓனாய். ரியலினா நிஜமாவே, ரியல்னா நிஜம், ரியலினா நிஜமாகவே. ஷவுட் அப்படின்னா கத்துறது, ஃபியர்னா பயம். ஓகே, நவ் தட் யூ அண்டர்ஸ்டுட் த நியூ வேர்ட்ஸ், pause the video and think what you understood. Once you have thought, run the video. I will explain in Tamil. Okay, now இப்ப தமிழ்ல சொல்றேன். ஒரு 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 சமயத்துல, ஒரு காலத்துல ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான். அவனோட ஆடெல்லாம் மலைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சம பிரதேசம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேலின்னு சொல்லுவாங்க, அங்க அவனோட ஆடுங்கள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு விடுவான். அந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அவன் எப்படி சுத்தி இருக்கவங்களை கிண்டல் பண்ணலாம், அவங்கள வச்சு அவங்களை எப்படி முட்டாளாக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஓநாய் வந்துருச்சு, ஓநாய் வந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு திடீர்னு கத்த ஆரம்பிச்சான். பக்கத்துல இருந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம், வில்லேஜ்னா கிராமம், வில்லேஜஸ்னா கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க உடனே வேகமா ஓடி வந்தாங்க அவனுக்கு உதவி பண்றதுக்கு. அவன் அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, ஓனாயெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உங்களை சும்மா முட்டாளாக்கிறதுக்காக, உங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் கத்தினேன் அப்படின்னு. இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவங்க சரிடா போடான்ட்டு போயிட்டாங்க. இன்னொரு நாள் நிஜமாவே ஒரு ஓநாய் வந்துடுச்சு. அந்த பையன் பயத்துல கத்தினான், ஓநாய் ஓநாய் வந்துருச்சு காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆமா இவன் திருப்பி விளையாடிட்டு தான் இருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போல. அந்த ஓநாய் அவனோட ஆடெல்லாம் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஓடி போச்சு. If you got the same meaning, if you understood this as I told, very good. As I always say, keep listening to English more and more and more. Until we meet in the next video, bye.